அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதுவும் புதனுடைய வீட்டுக்கு, அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு, புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது? எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க. இவருக்கு தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பெருங்கொண்ட பணத்துக்கு இவர் தான் அதிபதி, நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர் தான் அதிபதி, பயங்கரமான ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியான குரு பகவான் தான். கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. இதுலயுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க. நிறைய கற்பனை திறன், இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாதுங்க. பயங்கரமான ஒரு கற்பனை திறன் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. இதான் ரிஷபத்துடைய ஸ்பெஷலே. ரொம்ப நாகரிகமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தாங்க. சரிங்களா? உணவை ரொம்ப விரும்புவாங்க, கலைகளை ரொம்ப விரும்புவாங்க, ஒரு ரசனவாதி, ரசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு விஷயம் கொடுத்தா அதை முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்க மைண்டால கேட்ச் பண்ண முடியும். ரிஷபங்கிறது நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க. எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா நமக்கு நல்லது நடக்குங்கிற மைண்ட்ல இருக்கிறீங்க நிறைய பேர். நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்குமா அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி வருதுங்க. என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கப்பா இந்த ரிஷபராசிக்காரங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. யாரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் நான் சொல்லல, ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும். யாருக்கு குரு பகவான் சனி பகவான் ஜாதகத்துல சரி இல்லையோ அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. மருத்துவமனை போகாத ஆளே இல்லை. எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு பண பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, ஏன் இன்கம் சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை, வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் இப்ப மாத்துறீங்க, மேலதிகாரிட்ட எத்தனை பேர்ட்ட ப்ரெஷரு, இது எல்லாமே 3 மாசம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, குடும்பத்துல பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸு பார்க்காத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேச்சால ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு தடுமாற்றமோ, இல்லை நிறைய பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணம் இப்ப இன்னைக்கு வருங்கிறாங்க, நாளைக்கு வருகிறாங்க, அந்த பிரச்சனையை ஒரு இடத்த விற்கலாம் பார்க்குறேன், அந்த இடத்த ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க, அந்த இடத்துக்கு நல்ல சேல்ஸ் பண்ணி என்னால் விற்க முடியலை, அவ்வளோ ஒரு தடையா இருக்கு.
அதுல ஒரு இடத்துல ஒரு சைன் மட்டும் பண்ணணும், அதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னவங்க பல பேர். ரிஷபராசியை பொறுத்தவரை ஏன் பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில் எதுவா இருக்கட்டும், எல்லாமே ஏன் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லையே. படிப்பு, கல்வி, தொழில், கணவனை ஒற்றுமை, வேலை, இது எல்லாமே டவுன் ஆணுச்சு ரிஷபத்து. ஜென்ம குரு இதுக்கெல்லாம் என்ன பண்ணார்? ஜென்ம குரு ஒரு சில பேர் அப்படியே ஜாதகம் சரியில்லைன்னா தடையை கொடுத்துப்பா. ஏன்னா சுக்கிரன் குரும் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கும்போது ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருக்க மாட்டேங்கிற. கால் வலி, சதப்பிடிப்பு, எத்தனை பேர் இருந்துச்சு கேளுங்களேன். கால் வலி, சதப்பிடிப்பு, இது மாதிரி கட்டி கொப்பளம், உடம்புல ஏதாச்சும் ஒரு கொப்பளம் இது மாதிரி வர்றது பண்றது எத்தனை பேர் பார்த்தாங்க கேளுங்க. ஆமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரிஷபராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க குரு கொடுக்குறாரு பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு பலனை. 2ஆம் இடத்து குரு அள்ளி அள்ளி கொடுக்கும், அற்புதமா கொடுக்கும், பயங்கரமா கொடுக்கும், பல விதமா கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். வருமானத்து குரு பயங்கரமான ஒரு விஷயத்த உண்டு பண்ண போது பாருங்க. லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசியா இருந்தே தீரும். நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க, நீங்க பயந்து போய் ஒதுங்காதீங்க. எல்லாருமே ஆஹா இப்படி வந்துருச்சு, ரொம்ப செலவு வந்துருச்சு, ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, வேலை கிடைக்கலன்னு சொல்லி மன குழப்பம் அடையாதீங்க. உங்களுடைய கற்பனையை இப்ப யோசிங்க, நல்லா யோசிங்க. யோசிச்சு நேரத்துல ஏமாத்துட்டீங்க. யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இனிமே நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்தா அந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்துக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதி, உங்க மைண்டை நல்லா யோசிக்க வைக்கக்கூடிய அதிபதி இந்த 8ஆம் இடம் தான். ரகசியத்தை திங்க் பண்ண வைக்கக்கூடியமே 8ஆம் பாவம் தான். 8ஆம் இடம் கெட்டது மட்டும் கிடையாது, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அடுத்து 11 மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இது எல்லாமே இந்த குரு தான். குருக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, தன காரகர். இவருக்கு என்ன? பணம், பொண்ணு, நகை, இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு தான். இவர் பேர் என்ன? பொண்ணுன்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு அதிபதி இவர் தான். காசு பணத்துக்கு இவர் தான் அதிபதி. குழந்தைகளுக்கு இவர் தான் அதிபதி. ஒரு மனிதனுக்கு தெய்வ திருப்பணிகள், ஆன்மீக துறைக்கு இவர் தான் அதிபதி. எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஒரு ஒழுக்கமானவரா, ஒழுக்கம் இல்லாதவரா, ஆசிரியர் வேலை பார்க்கணும் குருவுடைய அருள் வேணும். பேங்க்ல வேலை பார்க்கறாங்க குருவுடைய அருள் வேணும். ஒருத்தருக்கு நீதி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு குருவுடைய அருள் வேணும். இது மாதிரினா குரு பகவான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரட்டான கிரகமா இருக்கும். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க. குரு ரொம்ப ஒரு அனுக்கிரகமான கிரகம். நம்ம ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு மட்டும் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா போங்க, வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறுங்க. அதனாலதான் குரு எங்க இருந்த இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலங்கிறாங்க. அதனால குரு பார்த்தா கோடி நின்னுங்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு டாப்பா இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்துல குரு. நான் உனக்கு கொடுக்குறேன் வருமானத்தை அப்படிங்கிறது. பொருளாதாரத்துல பயங்கரமாக ரிஷபராசிக்காரங்க எத்தனை பேருக்கு நகை வாங்குற ஆசை இருக்கு, அவங்களாம் இப்ப வாங்க போறாங்க. இடம், நகை, இது 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குமா மட்டும் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வந்தால் அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். ரிஷபராசியை பொறுத்தவரை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கேஸுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு அரசாங்கம் மூலம் அனுகூலமான நேரம் வருது. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் மாணவ மாணவிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க? உங்க லக்னத்தோட இப்ப சூரியன் இருந்துட்டு அந்த குரு பயிற்சி அரசாங்க வேலையை 100% கொடுத்துரும். ஜாதகத்துல பார்த்து உங்க ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருக்கணும். அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க, நல்லா இருக்கும். பொருளாதார வருமானம் பெரிய லெவல்ல கொடுப்பாரு. வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ ஏதாச்சும் வாங்க போறீங்க, அது நடக்க போகுது. குடும்பத்துல பாத்துக்குங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுது. எத்தனை பேர் வேலை இல்லாம ஒரு வருஷமா வீட்டுல இருக்கீங்க? அனைவருக்கும் நல்ல வேலை. நீங்க படிச்ச படிப்பு வேலை இல்லைல்ல, அதை தாண்டி தானே நல்ல வேலை இல்லாம பாக்குறீங்க. இப்ப நல்ல வேலையா பார்ப்பீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் இருக்காது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த அவர் 5ஆம் பார்வையா பார்க்கறேன். ஏன்னா 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அப்ப இந்த பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை உத்தியத்துல ஒரு நல்ல ஒரு நிம்மதியா பார்க்கக்கூடிய நேரம் வந்தே தீரு. அதை மாத்த முடியாது. அப்ப நீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வேலை உத்தியத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, கண்டிப்பா போங்க. அங்கே வேலை நிறைய பேர் அங்கே படிக்க போறீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும், பார்த்துக்குங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க.
நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிருங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் பார்த்துங்க. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், சகோதர சகோதரி நல்லா இருக்கும், தாய் மாமனுடைய உறவு நல்லா இருக்கும். இது எல்லாமே ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. இப்போ சொந்தமா தொழில் பண்ணா ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ ஏன்னா 10ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த அவர் 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. அப்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகத்துக்கு யாரெல்லாம் எடுக்கிறீங்க வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்துங்க. ரிஷபராசிக்கார கண்டிப்பா 100% அடிக்கும். பெருங்கொண்ட பணம் கிடைக்கும் பார்த்துது. ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன ராசியான என்ன அதை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கொடுக்குறாரு. இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுப்பார். ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. எந்த ஒரு தடையுமே இருக்காது பார்த்துங்க. இனிமே சொந்த தொழில் பண்ணணும் எனக்கு ஆசைன்னா பண்ணுங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும் பார்த்துக்கு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை? வெற்றியான பாதை. ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி பயங்கரமா இருக்கும். உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராஜாதி ராஜ கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் பார்த்துங்க. பெண்களுக்கு பாருங்க, இந்த விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும். வட்டி தொழில் பண்றவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கலைத்துறையில உள்ளவங்க, சிற்பி லைன்ல உள்ளவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப பெண் அதே மாதிரி பாருங்க, நட்சத்திரம் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை சில பாருங்க, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நீங்க தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றியா வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஒரு தலைமை பொறுப்பு போறதோ எல்லாமே தேடி வருது பாருங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கு. அறிவு சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு மூல அலுவலகம், வெற்றிகள் எல்லாமே தேடி வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். அது இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்றேன். லைஃப்ல வாழ போறீங்க பாருங்க. அரசியல், அரசாங்கம் ஃபீல்டு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, நிறைய கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கு பாருங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அதாவது இந்த ரோஹிணி பிறந்தவங்க லைஃபை வாழக்கூடிய நேரம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், வெற்றி அடையக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எதுவுமே பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும். மெயினா அந்த கட்டிடத்துறை, போலீஸ் துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கொடுப்பார். அதே மாதிரி பிறகு தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இந்த மிருகசீரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.